அண்ணா அண்ணா உரக்க கூப்பிடுங்க. அண்ணா அண்ணா. பேனா ஏதுவே மாட்டேங்குது, ரிப்பேர் பண்ண வந்துக்கிறீங்களா? பேனா ரிப்பேர் பண்றதுக்கா? ஆஹா, அது இல்லண்ணா, வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமான்னு கேக்குறதுக்கு வந்திருக்கிறோம். வீடு வாடகைக்கா? கிடைக்கும் கிடைக்கும். எவ்வளவு ரூபாயில எதிர்பார்க்குறீங்க? என்னங்க இவர் கிளியரா பேசுவாரு, இவர்கிட்ட பேசுங்க. அண்ணா நானும் எங்க பொண்டாட்டி தானா, 2 பேர் தானா, சிம்பிளான வீடு இருந்தா கூட போதும்ண்ணா. சரி, எவ்வளவு வாடகை கொடுப்ப? ஒரு 5000 ரூபாய் வாடகை கொடுக்கலாம்ண்ணா. 5000 ரூபாயா? வீடு வாடகைக்கு இருக்குது, 5000 ரூபாய் கொடு. நோ, வீடே கட்டாம 5000 ரூபாய் கேக்குற, வீடு அவங்க பாக்கணும்ல. அட இதாப்பா வீடு. ஏங்க வீடு நல்லா இருக்குதுங்க. இந்த பொருள் அப்படியே இருக்குதா? வீட்டு யூஸ் பண்ணீங்க, பொருள் யூஸ் பண்ணாதீங்க. நோ, அப்புறம் எப்படிண்ணா அது? நாங்களும் சமைக்கணும்ல. அதெல்லாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் அலோடு. ஏங்க நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லா பொருளும் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி வீடு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அட்வான்ஸ்ல எதுவும் தேவையில்ல. 5000 ரூபாய் காசு கொடுத்தாலே போதும், டக்கு டக்குன்னு கொடுங்க. ஏங்க டக்குன்னு எடுங்க, மனசு மாட்ட போறாங்க. கொடுங்க கொடுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி